ஓகேவா? அதை கொடுத்துருங்க. உங்க பிளேஸுங்க இங்க சென்டர்ல எங்காவது போய் உட்காந்துங்களேன். ஓகே ஆடியன்ஸ், ஏதாவது இந்த ஜாக் ஆஃப் கிளப்ஸ்ன்ற கார்டு வந்து உலகத்துல எவ்வளவு கார்டு வேணா இருக்கும். பட் இப்போ வந்து பிரதர் இங்கே உட்காருங்க, ரொம்ப லாங்கா போயிடாதீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் அளவு உட்காருங்க. ஓகே, இந்த ஜாக் ஆஃப் கிளப்ஸ் வந்து நீங்க அங்கே நின்னுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட வரேன், உங்க கையில இந்த கார்டை கொடுத்துட்றேன், நல்லா வாட்ச் பண்ணலாம். வெரி கிளியர். இப்போ உங்க எல்லாருக்குள்ளேயும் வந்து பண்றேன். ஓகேவா? உங்க கை காமிச்சிருங்க, நல்லா லெஃப்ட் ரைட் ஓபன் பண்ணிடுங்க. ஹோல்ட் இட் டைட். என் கண்ணை நல்லா ஷார்ப்பா பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க நம்ம 2 பேரும் சேர்ந்தா டைம் டிராவல் பண்ண போறோம். என் கண்ணை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே, நான் ஒரு கார்டு எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஜோக்கர்னு ஒரு கார்டு வந்திருக்கு. இதுல வந்து என்னோட சிக்னேச்சர் போட்டுறேன், விபின்னு சொல்லி என்னோட சிக்னேச்சர் போட்டுறேன். யூ கேன் வாட்ச் ஜோக்கர் வித் மை சைனோட இங்க இருக்கு. நீங்க ஜாக் ஆஃப் கிளப்ஸ்க்கு ஒரு கார்டு எடுத்திருந்தீங்க, உங்க சைனோட வச்சு கைக்குள்ள டைட்டா வச்சிருக்கீங்க. ஓகேவா? என் கண்ணை நல்லா பார்த்துட்டே இருங்க. எல்லாரும் சேர்ந்து டைம் டிராவல் பண்ண போறோம். உங்க வாட்ச் எடுத்து டைம் ஓடுதா அப்படின்றத செக் பண்ணி பாத்துக்கோங்க இன்னொரு தடவை. எல்லாரும் சேர்ந்து வேற ஆல் கோயிங் டு தி டைம் டிராவல். ஓகே, என் கண்ணை பாத்துக்கோங்க பிரதர், ஃபோக்கஸ். இந்த ஜோக்கர் இருக்கு இல்லையா, நான் டர்ன் பண்ணி என்னோட கையில எடுத்துக்கிட்டு ரிமைனிங் கார்ட்ஸ் எல்லாம் தூக்கி கீழே வச்சிடலாம். ஓகே, ரெடி நம்பர் 1. எல்லாருமே சேர்ந்து என்னோட கண்ணையை பார்த்துட்டு இருக்கலாம். ரெடி நம்பர் 1 2 3. 3 சொன்னப்போ உங்க யாருக்கா ஏதாவது ஃபீல் ஆச்சா? உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா? எதுவும் ஃபீல் ஆகல உங்களுக்கு? ஆடியன்ஸ் யாருக்கும் ஃபீல் ஆகல. என்ன ஆச்சு அப்படின்னா, 3 சொன்னப்போ நீங்க எல்லாருமே ஆடாம அசையாம வீடியோ பாஸ் பண்ணா எப்படி இருப்போமோ அதே மாதிரி சைலண்டா ஃப்ரீஸ் பண்ணி இருந்தீங்க, ஸ்டாச்சுவாட் இருந்தீங்க. அப்ப நான் வந்து கீழே இறங்கி வந்து அவரோட கையை ஓபன் பண்ணிட்டு அவர் கையில இருந்த அந்த ஜாக் ஆஃப் கிளப்ஸ் எடுத்துட்டு, இங்க ஸ்டேஜ்ல ஒரு கார்டு எடுத்தேன் இல்லையா, ஜோக்கர், அந்த ஜோக்கர் கார்டு எடுத்து அவருக்குள்ள என்னோட சைனோட இருந்த ஜோக்கர் கார்டு தூக்கி உள்ள வச்சுட்டேன். அப்படின்னா நம்புவீங்களா? நம்ப முடியாது இல்லையா? அப்படி நடந்தா நல்லா ஒரு ரியல் டைம் டிராவல் ஒத்துப்பீங்க இல்லையா? If you show the card to you, to believe the live time travel has happened. உங்க முன்னாடி ரியல் டைம் டிராவல் நடந்திருக்கு. உங்க கையை ஓபன், இது உங்களோட சிக்னேச்சர் தானே, உங்க கை ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு காமிங்க. அண்ட் தட்ஸ் ஜோக்கர் வித் மை சிக்னேச்சர். ஆடியன்ஸ் எல்லாருக்கும் திருப்பி காமிச்சிருங்க. இன்னும் நான் இந்த பாயிண்ட்ல இருந்து நகரல, நல்லா வாட்ச் பண்ணலாம். ஜாக் ஆஃப் கிளப்ஸ் சேம். வாங்க பிரதர், நீங்க வாங்க, உங்களோட சிக்னேச்சர் தானேன்னு சொல்லுங்க. மைக்ல சொல்லிடுங்க. என் சைன் தான் பிரதர். ஓகே, இதை பத்திரமா வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் இன்னொரு மேட்சிக்கோட போயிடலாம். அடுத்ததா வந்து மைண்ட் ரீடிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம இந்த கதையினுடைய நாயகன் நம்ம சதீஷ் அண்ணாட்ட பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பலத்த கதையில் கொடுத்து அவரை வெல்கம் பண்ணிடலாம். ஓகே, இந்த மைண்ட் ரீடிங் பத்தி சொன்னோன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஏடிஎம் கார்டு வச்சிருப்பீங்கன்னு, அந்த ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை கண்டுபிடிக்க போறோம். நீங்க மட்டும் போய் நிறைய படத்துல நிறைய அடிச்சத சீன்கள்லாம் பார்த்தேன், அதை மொத்தமா எடுக்கணும் இல்லையா? உட்காந்துங்க ப்ளீஸ். சிட் டவுன். சதீஷ், டிசைட் பண்ணிட்டீங்களா? ஏடிஎம் பின் நம்பர் ஓகே தானா உங்களுக்கு? மறைச்சு வச்சுக்கோங்க பிரதர். பின்னாடி அந்த சைடு யாரும் நிக்க வேணாம், கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க ப்ளீஸ். பென் வச்சுக்கோங்க பிரதர். இது வந்து ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். ஓகேவா? அந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியாத மாதிரி கொஞ்சம் பின்னாடி வந்துடலாமான்னு. உட்காந்துக்கோங்க. அந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியாத மாதிரி வச்சுங்க. உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் என்ன அப்படின்றத அந்த இடத்துல எழுதுங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதிட்டு அதை அப்படியே அந்த நோட்டை வந்து அப்படியே உடம்போட சேர்த்து வச்சுங்க. எழுதிட்டீங்களாண்ணே? ஓகேவா? மறைச்சு வச்சுக்கோங்க, உடம்போட சேர்த்து வச்சுங்க. ஓகே, அடுத்ததான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா, சதீஷனோட ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட் கிரஷ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல ஓகேவா? இந்த தைரியத்தை தான் கண்டிப்பா பாராட்டணும். ஓகே, உங்களோட சைல்ட்ஹுட் கிரஷ் அவங்கள வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. நினைச்சுக்கிட்டே இருங்க. இமேஜின்ல தான் இருக்கீங்களா? ஓகே, அவங்களோட பேரை வந்து செகண்ட் லைன்ல எழுதிக்கோங்க. ஆமா, ஸ்ட்ரிக்ட்லி ஒன் நேம். ஓகேவா? எழுதிட்டீங்களாண்ணே? ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து
உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சன் யாராவது இருப்பாங்க, மேபி ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி ஆர் ஃப்ரம் யர் ஃபேமிலி, யாராவது ரொம்ப ஃபேவரட், அவங்கள வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நபர் இருப்பாங்க. அவங்கள யோசிச்சுக்கோங்க, எழுதுங்க. அவர் என்கிட்ட சொல்ல மாட்டாரு. ஓகே அண்ணா, ஃபைன். அந்த பேப்பரை கிழிச்சிருங்க, அந்த பேப்பரை ஃபுல்லாக கிழிச்சுக்கோங்க. கிழிச்சு நீங்களே வச்சுக்கோங்க. அந்த பேஜை ஃபுல்லாக கிழிச்சிட்டு பாதியாக மடிச்சுக்கோங்க. அந்த பேஜ் எடுத்து பாதியாக மடிச்சிருங்க, இன்னும் பாதியாக மடிச்சிருங்க. அந்த நோட்டை க்ளோஸ் பண்ணி இங்கே கொடுத்துருங்க. அண்ட் அந்த பென் எல்லாமே
ஒரு கலவரம் இருக்கு. அங்க உட்காந்துங்கண்ணா. இன்னொரு சேர் கிடைக்குமா? டோர்லாம் லாக் பண்ணிருக்கீங்களா? யாரும் வெளிகளி போயிடாதீங்க. அதுக்குதான் இப்படி பயமுறுத்தினா எப்படி எங்க மக்களை? You can come and sit in this side. Please take your seat. இங்க பாருங்க அண்ணா, நீங்க இங்க உட்காந்துக்கண்ணா. கொஞ்சம் இன்னும் பக்கத்துல வந்து அண்ணா ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு சோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். ரெண்டு பேருடைய ஃபீலிங்ஸை வந்து லைட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணா எப்படி இருக்குன்றத பாத்துடலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு I'll just do English. Okay. I'll just do an experiment with you facing the audience. Please face the audience. உங்களோட ரெண்டு கையும் முன்னாடி நீட்டிக்கோங்க. Bring both of your hands forward. Okay. Facing the audience. In an imagination, okay va? Close your eyes. Close your hands. Okay. அண்ணா உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பூ வந்து சொல்லுங்கண்ணே. ஏன் தப்புதான், ஏதோ ஒரு ஃப்ளவர் சொல்லுங்கண்ணே. காலிஃப்ளவர் சொல்லிடாதீங்கண்ணே. மல்லிகை. ஓகே. அச்சோ, ஜாஸ்மின் தானே. டக்குன்னு இங்கிலீஷ்ல வரல. ஓகே. சதீஷ் சார் டோல் ஜாஸ்மின். ஓகேவா? தூங்கிட்டீங்களா மேடம்? ஓகே. In an imagination, you're taking some jasmine flowers. Okay. In your, just raise any one hand. Raise any one hand. Okay. Keep that hand down. That hand down. Yeah. In your left hand, you're having some jasmine flowers. Okay. Just open your eyes. Just crush it like this. Bring your hand forward. Just smell it. What smell you are? Of course, jasmine. And that's jasmine. ப்ரோ எல்லாரும் மூஞ்சில வைக்க சொல்லுங்க, அப்புறம் நம்புவேன். எல்லார்ட்டையும் இப்படி வச்சுட்டு வந்தாதான் நான் ஒத்துக்குவேன். நீங்க வேணாலும் ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா இவங்க ரெண்டு பேரும் I'm going to create a soul, ஒரு soul feeling வந்து கிரியேட் பண்ண போறேன். ரெண்டு பேரும் ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது. ரெண்டு பேரும் கண்ண பாத்துக்கோங்க. வெங்கி கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கல. ஆனா என்னப்பா இது? You have to face his eyes. Face to face. Okay, without blinking your eyes, you have to face him. Okay. Look at his eyes. Ready, number 1, 2 and 3. அப்படியே இருங்க. அங்க பாத்தீங்கன்னு ஸ்மைலிங்கா இருக்கீங்க. ஓகே. Facing the audience. ரெண்டு பேரும். Yeah, you can face the audience. Yeah, towards நல்லா ஃபுல்லா கம்ப்ளீட்டா டர்ன் பண்ணிக்கோங்க. Just turn front. Okay, on the count of 3, நான் வந்து உங்க ரெண்டு பேரோட கண்ணியை வந்து க்ளோஸ் பண்ணிக்க சொல்ல போறேன். கண்ணை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஃபேஸ்ல வந்து எங்க இடத்துல டச் பண்ணுவேன். After closing you have to close your eyes. After closing your eyes, I'm going to touch somewhere in your face with my card. Okay? Yeah, only face. கவலைப்படாதீங்க. Okay. In your face, I'm going to touch somewhere with my card. You have to keep your face senses so sharp. Got it? Okay. You can close your eyes. Close your eyes now. Okay. Please open your eyes. ரெண்டு பேரும் கண்ணை திறந்துக்கோங்க. ஓகே, ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்களா? கண்ணை க்ளோஸ் பண்ண வச்சோம். அவங்கள வந்து ரெண்டு பேரும் ஒரு ஃபீலிங்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றோம். The question comes to you. After closing your eyes, did you feel something? No. You didn't feel something. Did you feel any touch in your face?
touch my nose. ஃபீலிங் இல்லை அப்படின்னாங்க, டச் மை நோஸ். நான் ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன். ஐயோ, ஸ்டேஜில் வச்சு மேஜிக் வருது. ஆக்சுவலி வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட் இஸ் ஐ டச்ட் ஹிஸ் ஃபேஸ் ஒன்லி. அவரோட நோஸை தான் வந்து கார்டை வச்சு டச் பண்ணேன். பட் ஷீ ஃபெல்ட் த டச். டிட் யூ ஃபீல் த டச்? வேர் எக்ஸாக்ட்லி? ஹியர், ரைட், வித் த கார்ட். ஓகே, யூ கேன் கிவ் ஹர் a big round of applause. எஸ் எஸ் எஸ். அந்த அப்ளாஸ் பூரா இவனை கேட்டு வாங்கிக்கிறது. அது ஏன் அவளுக்கு என்ன அவனை தொட்டதா சரி, இந்த மாதிரி படத்துல ஏதாவது வச்சிருக்கீங்களா டைரக்டர் சார்? டைரக்டர் சாருக்கு தான் தெரியும் அது. இந்த மாதிரி ஏதாவது காட்சிகள் ஏதாவது படத்துல இருக்கா? மேஜிக் இல்ல, அதுல கொஞ்சம் நல்ல காட்சிகளா இருக்கு. இப்ப இங்க நல்லா பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா நல்லா இருக்கணும்ன்றது எல்லாருடைய ஆசையும் கூட. ஓகே ப்ரோ, உண்மையிலேயே செம ப்ரோ. நான் பார்க்கல, பட் சூப்பர். தேங்க்யூ. ஆமா. அப்போ ஓகே, லாஸ்டா அவருக்கு ஒரு ஃபீலிங்கோட க்ளோஸ் பண்ணிடலாமா? இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, ரெண்டு பேரும் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். யாராவது லைட்டர் வச்சிருக்கீங்களா? நல்ல வேலை, யாரும் பார்க்கல. ஓகே, அண்ணா மைக்கு கீழே வச்சிருங்கண்ணே. ஓகே, ஆனா உங்களோட ரெண்டு கையை நீட்டிக்கோங்க. இல்ல 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 இல்லண்ணா. ஓகே, கண்ணை திறந்துக்கோங்க. வேணா, கண்ணை க்ளோஸ் பண்ணிருங்க. யூ ப்ளீஸ் பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார்வர்ட். ஓகே, கையை அப்படியே வச்சுக்கோங்க. கையை அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்டாப் பண்ணிடுவானே. இன்னும் ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டேன். You can open your eyes. Actually, you felt some heat in your hand, right? Little, right? But actually, you was feeling the entire heat in his hand. அண்ணே ஓகே வானே, கை எதுவும் ஆகல. ஓகே, அவர் ஏதோ நீங்க மைண்டுக்குள்ள போய் வேற ஏதோ சொல்ல போறீங்கன்னு அவர் நினைச்சிட்டு ஆசையா ஆக்சுவலா ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருந்தோம் இல்லையா மேம்? அங்க வந்து நோஸ்ல டச் பண்ணோனே நோஸ்ல ஃபீல் ஆச்சு. அவர் பயந்துட்டாரு. அங்க ஃபயர் பண்ணோனே இங்க ஃபயர் ஆச்சு. சரி, ஓகே, இப்ப திரும்ப உங்களை பேக் டு நார்மல் ஆக்கிடலாம். ரெண்டு பேரும் கண்ணை பாத்துக்குங்க. ரெடி, நம்பர் 1 2 and 3. அப்படியே இருங்க. ஓகே, ஆடியன்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக் டு நார்மல். தேங்க்யூ so much. பிரஸ் மீட் நல்லா இருக்கு. நன்றி. தேங்க்யூ. இந்த மேஜிக் செஷன் அண்ட் மென்டலிசம் செஷன், மைண்ட் ரீடிங் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஆக்சுவலா உண்மையிலேயே இது பிளான் எதுவுமே கிடையாது. எனக்கே ஷாக் தான். சூப்பரா பண்ணீங்க பிரதர். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அண்ட் தென் சதீஷ் சார் பத்தி சொல்லணும். இந்த சாங் ஒன்று பாத்தீங்களா, அதுல வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன், மேஜிக் கொரியோகிராஃபி பண்ணியிருந்தேன். மேஜிக் சொல்லி தரணும் அப்படின்னா நான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு சொல்லி தரது ப்ராக்டிஸ் பண்ணி தான் வரும். ஆனா வந்து ஃபாஸ்டஸ்ட் அப்சர்விங் ஒரு பர்சனா வந்து இவரை தான் பாக்குறேன். இமீடியட்டா கத்துக்கிட்டாரு. நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே இப்படியே அப்படியே சொல்லி டக்குன்னு ஷார்ட்டே முடிச்சிருவாரு. அந்த மாதிரி எக்ஸலண்டா சூப்பரா பண்ணிருக்காரு. இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. தேங்க்யூ. நடிகர் மதுசூதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் மற்றும் நடிகர் சுப்பிரமணிய சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகி சிம்ரன் குப்தா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் யுவா கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் அருள் இளங்கோ சித்தார்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இங்க
வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த மாலையில் இங்கே உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் எல்லாத்தையும் அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தேஜாவு, அது உங்களோட சப்போர்ட்டால் எனக்கு பெரிய வெற்றி கொடுத்தது. ரெண்டாவது நான் தெலுங்குல பண்ணேன், நல்லா தெரியல. மூணாவது வித்தைக்காரன். இதுக்கும் உங்களோட அதே தேஜாவுக்கு கொடுத்த சப்போர்ட்டோட படமும் நல்லா வந்திருக்கு. நீங்க பாருங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும். தேங்க்யூ. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கூப்பிடுவீங்கன்னு நினச்சேன். ஓகே, ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஐ வுட் லைக் டு தேங்க் மை குருநாதர் மிஸ்டர் சத்யா சார். அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சார். அண்ட் என்னோட அண்ணன் வெங்கி அண்ணா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மாதிரி இடத்துல கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் எனக்கு படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2 பேரோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒன்று வந்து என்னோட ப்ரொடியூசர் விஜய் சார் அண்ட் ஹீரோ சதீஷ் சார். ஒரு இமன் சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் சார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஒரு 2 minutes. ஸோ என்னோட டீம் வசந்த் அண்ணா, ராம், அனு, ஜெகன், அஜித், இவங்க எல்லாரும். அண்ட் எனக்கு ஒர்க் பண்ண ஃபோக்கஸ் புல்லர்ஸ், கேமரா அசிஸ்டன்ஸ், லைட் ஆஃபீஸர்ஸ், ட்ராக் அண்ட் ட்ராலியில் ஒர்க் பண்ணவங்க, அண்ட் அவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ என் கூட இருந்த முரளி சார், மேனேஜிங் டீமில் அஷ்ரஃப் சார், ஹக்கீம் அண்ணா, இவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் எடிட்டர் சித்தார்த் ப்ரோ, டெய்லி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஸோ அண்ட் ரிச்சர்ட், அவங்க சாங் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது அவர் தான் பண்ணார். அண்ட் என்னோட கலரிஸ்ட் அருண், எனக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டூடியோவில் இருந்த ஃபயர்ஃபாக்ஸ் அண்ட் சிஜியில் ஹோக்கஸ் போக்கஸ். ஐட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தோன்னா சாரி. அண்ட் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். 23rd வருது. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங். எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து சான்ஸ் கொடுத்த என்னோட ப்ரொடியூசர் விஜய் சாருக்கு வந்து அவரே கூப்பிட்டு இப்படி வித்தைக்காரன் ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. படம் நல்லா வந்திருக்கு. அதுக்கு அவர் ப்ரொடக்ஷனாக சொன்னோடனே எனக்கு ஓகேன்னு பண்ண வெங்கி அண்ணன், என்னோட டைரக்டர் அண்ணன், ரொம்ப தேங்க்ஸ் அண்ணன். இன்றைக்கி வர எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்புறம் சதீஷ் ப்ரோ கூட என்னோட லாஸ்ட் ரிலீஸ் வந்து ஓ மை கோஸ்ட் ஃபிலிம் பண்ணோம், சன்னி லியோன் ஃபிலிம் பண்ணலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு படம். 23rd ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தில் என் கூட ஃபுல் டைம் ட்ராவல் பண்ண என்னோட அசோசியேட் அமுதன் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் சதீஷ் அண்ணன், அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் விஜய் சார். சார் அடுத்த படமும் கூப்பிட்டுருங்க சார். அதனால் எல்லாத்துக்கும் நன்றி. படம் 23rd ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக பாருங்கள். சதீஷ் அண்ணனுக்கு நைசேகர், காஞ்சூரிங் கண்ணப்பன் மாதிரி இதுவும் பெரிய ஒரு ஹிட்டான ஃபிலிமாக இருக்கும். தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் நான் ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஒரு 15 years மேலே தெரியும் அண்ணனை, ஃபேமிலி மாதிரி. அப்புறம் வெங்கினும் அதே மாதிரி தான். ரொம்ப தேங்க்யூ நான் வெங்கினா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அப்புறம் சதீஷ்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் அவங்கள டான்ஸ் ஸ்டெப்பில் சாரி. அப்புறம் அந்த படம் வெட்டிட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. தேங்க்யூ. மட்டும் ரொம்ப மைக்கை தூக்கி பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வெங்கி ப்ரோக் அண்ட் விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு லாஃப்டர் மேஜிக்காக தான் இருக்கும் இந்த படம். அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் பாருங்க. அண்ட் சதீஷ் ப்ரோக்கு இது ஒரு ஹேட்ரிக் வெற்றியாக கண்டிப்பாக அமையும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பளித்த விஜய் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். மெயினாக வெங்கி ப்ரோ, யூ பின் வெரி என்கரேஜிங். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மேலும் மேலும் நம்ம ஒர்க் பண்ணோம். சதீஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். First, I would like to thank our director sir for giving me this opportunity. Producer sir, thank you so much. Abhi, the co-director who brought me into this project. And as a team, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. DOP, Satish sir and everyone else. Thank you so much for the opportunity and congratulations and all the very best to the whole team. Thank you. எல்லாருக்கும் வணக்கம்.
மைக்கு பிடிச்ச எதுவும் பேச முடியும். ஆனால் டைரக்டர் வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட் சொல்லிட்டு நம்ம ஓன்லி ஸ்க்ரீன் முன்னாடி தான் ஸ்க்ரீன் மேல் தெரியுது தான் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். இப்படி உட்காந்து ஆளுகள் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கும், பேச முடியாது. ஸோ என்னையோ வெங்கி ப்ரோ ஒரு காமெடி பிக்சர், இது காமெடி எல்லாம் கலந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி படத்தில் எனக்கு ஒரு நல்லா வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் தட். அப்படி தான் விஜய் சார், தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணிட்டு இருக்கணும், நாங்கள் அதில் நடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பார். ஒரு 10 டைரக்டர் உருவாக்குறாரு. தேங்க்யூ. இந்த படம் 23rd ரிலீஸ் ஆக போகிறது. படம் வெற்றி எடுக்கணும். அது எத்தனை நாள் ஓட்டுறதில்ல, ப்ரொடியூசர் எவ்வளோ பணம் வந்தது அதுதான் மெயின். ஸோ ஆல் த பெஸ்ட் டு ப்ரொடியூசர் விஜய் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவை வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி அறிவிப்பு விழாவாக பசங்க எல்லாம் மாற்றிருக்காங்க. என்ன எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இப்போ இவங்க வர்றவங்க அத்தனை பேரும் மிகச்சிறந்த நன்றி உணர்வோடு வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. குறிப்பாக திரைத்துறையில் அதிகப்படியாக சொல்கிறது என்னென்னா நன்றி மறந்துடுவாங்க அப்படின்றது. ஆனால் இவங்க எல்லாமே நன்றின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மக்கிட்ட இருக்கிற சிறந்த பண்புக்கெல்லாம் தாயாக விளங்குவது நன்றி உணர்வுன்ட்டு. நன்றி உணர்வு யார் இருக்கிறாங்களோ அவங்க மிகச்சிறந்த மனிதராகவும் மிகச்சிறந்த வெற்றியாளனாகவும் இந்த சமுதாயத்துக்கு மிகச்சிறந்த தேவையானவங்களாகவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாமே அப்படி இருக்கிறவங்களா எனக்கு தோணுது. வாழ்த்துக்கள். வித்தைக்காரன் வெங்கி வந்து எப்போதுமே என்னன்னா, திருடர்கள் கதை வந்து சமூகத்துக்கு ரொம்ப தேவையான கதைகளாகவே இருக்கு. திருடர்கள் கதை வந்து எனக்கு ஒரு 10 அழகான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு 10 திருடர்கள் கதை எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க நம்மளை வந்து பூட்டு போட வச்சிடுறாங்க, சாமிக்கே கதவு போட வச்சிடுறாங்க. திருடர்கள் இல்லாத வாழ்க்கை வந்து சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கையாயிடுது. அதனால வெங்கி வந்து தன்னுடைய முதல் கதையை திருடர்கள் கதையை எடுத்து பண்ணியிருக்காப்புல. இது மிகப்பெரிய வெற்றி அடைத்தோம். குறிப்பாக வந்து ப்ரொடியூசர் வந்து விஜய், அத்தனை பேரும் விஜய் பாண்டிய குறிப்பிட்டாங்க. ஒரு சிறந்த ப்ரொடியூசர் தான் ஒரு தரமான படைப்புக்கு ஃபஸ்ட்டு வழி வகுக்கிறவர் அவர் தான். பாரதி ராஜா ஒரு நாள் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, பாரதி ராஜா 2 கதையை போய் சொல்லியிருக்காரு முதல் பட தயாரிப்பாளர்கிட்ட. ஒன்று சிவப்பு ரோஜாக்கள், இன்னொரு கமர்ஷியல் கதை, அதை நான் மறந்துட்டேன். 2ம் சொன்னோன்னே அவர் சொல்லியிருக்காரு, இல்லைப்பா இது என்னப்பா வந்த படமாகவே இருக்குது, எனக்கு வந்து ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு இருக்காரு. அப்போ பாரதி ராஜா சொன்னாராம், ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு கதை வச்சுருக்கேன் சார், அதை வேணா சொல்லட்டுமா? சரியா, நாளைக்கு வந்து சொல்லு. அந்த சொன்ன படம் தான் 16 வயது நிலை. 16 வயது நிலை சொன்ன உடனே, ஐயோ இதுதான் என் படம், என்னையா இதை போய் டாக்குமெண்ட்ரிங்கிற, இதுதான் என் வராத படம் அப்படின்னு அந்த முதல் பட தயாரிப்பாளர் சொன்னதாக சொன்னார். அவர் பொள்ளாச்சியிலேருந்து வந்த ஒரு தேங்காய் வியாபாரிக்கு சிறந்த படம் என்னன்னு தெரிஞ்சிருது. அதனால புதிதாக வர்றவங்க புதிய சினிமாவை கொண்டு வந்துடுறாங்க. அவங்க தான் மிகப்பெரிய மாற்றங்களையும் மாயாஜாலத்தையும் சினிமாவில் பண்ணிடுறாங்க. அப்படி பல படங்களை நம்ம விஜய் பாண்டி இந்த தமிழ் சினிமாவுக்கு தரணும். அவர் மூலம் இன்னும் வெங்கி போல பல பேர் இங்கே வரணும். இந்த படத்தினுடைய கதாநாயகன் சதீஷ் விஜய் பற்றி சொன்னார். விஜய் நடிக்க மாட்டேன்னு இருக்காரு, இப்போ நமக்கு சதீஷ் கிடைச்சிருக்காரு. பாட்டு டான்ஸு எல்லாத்தோடையும் வந்திருக்காரு. ஏன்னா விஜய மனசில் நினைச்சுக்கிட்டு இவர் சொல்றாருன்னா அப்போ மனசுக்குள்ள விஜய் ஒருத்தர் இருக்காரு. இல்லை, வாழ்த்துக்கள் வரட்டும். ஏன்னா எப்போதுமே என்னன்னா எதை நினைக்கிறோமோ அதை நம்ம போயிடுவோம் இல்லையா அந்த இடத்துக்கு. சதீஷ் வந்தால் யாரோ வர்றதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச சதீஷ் வர்றது மகிழ்ச்சி. இந்த படத்தில் இருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக இவா வந்து மிகச்சிறந்த, அதாவது என்னன்னா பேசாம வேலை செய்யற மிகச்சிறந்த ஒரு பையன், மிகச்சிறந்த ஒரு பிசி மேல வர்ற வாழ்த்துக்கள். எனக்கு வந்து பிசி தான் வந்து ஒளிப்பதிவு குருவா நான் நினைப்பேன். அவரை பத்தி சொல்லணும்னா, அதாவது அவர் கேமரா பார்த்துக்கிட்டே ஒண்டர் அவரு ரசிச்சுக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு அவரே கட் சொல்லுவாரு, ஐயோ இது தேரல, நம்ம கட் பண்ணி எடுப்போம்னுவாரு. அந்த வியூஃபண்டரில் பார்த்துக்கிட்டே ரசிப்பாரு. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு
ஒரு ஒளிப்பதிவாளர். குறிப்பாக கண்ணன் சார் என்கிட்ட சொல்லும்போது, கண்ணன் வந்து பாரதி ராஜாவுக்கு அவ்வளோ படம் பண்ணார் கேமரா. அவர் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு. இவர் பிசி வந்து பாதியிலே ஓடி வந்துட்டார் இன்ஸ்டியூட்லேருந்து. அவர்கிட்ட கேட்கும்போது பாதியிலே ஓடி வந்தது தமிழ் தென்னிந்திய சினிமாவினுடைய ஒளிப்பதிவை மாத்துறாரு பிசி. அவர் ஏன் எப்படி இந்த மேஜிக் நடந்ததுன்னு அவர்கிட்ட கண்ணன் சார்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், எங்கள் வாத்தியார் எதெல்லாம் சொல்லி தந்தாரோ சரின்னு சொல்லி தந்ததை நான் பணம் எடுத்துக்கிட்டு இருந்தேன், எங்கள் வாத்தியார் எதெல்லாம் தப்புன்னானோ அதை பிசி எடுத்தாரு அப்படின்னாரு. ஆனால் ஒன்று, தப்பை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கிராமர் தெரிஞ்சுட்டு தான் கிராமரை உடைக்கணும். ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னொரு விஷயத்த நம்ம செய்யணும். தெரியாமல் செஞ்சிடக்கூடாது. பிசிக்கு தெரியும் சரி எதுன்னு, ஆனால் அதை மீறி என்ன பண்ணுறதுன்றதான் பிசி செஞ்சார். அதே போல் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு அதை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்போ தான் மிகச்சிறந்த படைப்புகள் நமக்கு வரணும். ஏன்னா ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கிறேன். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஒரு விஷயத்தை கற்க வேண்டும், அதை கசடர கற்க வேண்டும். அப்பதான் அதன்படி நம்ம சரியா நிற்கலாம். தப்பா கத்துக்கிட்டோம்னா சரியா நிற்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஹிந்தியிலோ அல்லது இங்கிலீஷ்ல கேள்விகள் கேட்கும்படி பத்திரிகை எல்லார்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். Okay, first of all, I want to thank my producer Vijay sir. Thank you so much for everything. My director Venki sir, thank you so much. This Vittai Karan film, it means the world to me. Thank you so much, Satish. Thank you so much for your support throughout the film. Thank you so much for this lovely, huge opportunity to showcase my talent. I hope other producers and directors also accept me, since I'm an outsider and I have absolutely no godfather, help or support or connections in the film industry. But I can assure you one thing for sure, that I am an extremely talented girl, which will be seen in the film. So yeah, Vittai Karan is releasing on 23rd Feb, and I know for sure that it is going to be a huge hit. Thank you so much, and I couldn't have asked for a better debut film. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் படம், என் ஃபர்ஸ்ட் மேடை. எனக்கு பெருசாக பேசலாம் வராது. எனக்கு நான் 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறையா பேர்கிட்ட கதை சொல்லியிருப்போம், நிறையா முயற்சி பண்ணியிருப்போம், நிறையா ப்ரொடியூசர்கிட்ட போயிருப்போம். பட் அதில் நிறையா தள்ளி போயிருக்கோம். அப்புறம் கேட்கலான்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதான் பிக் திங்ஸ் ஹேப்பன் சடன்லி, உடனே நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் விஜய் சார்கிட்ட போய் கதை சொன்னேன். கதை சொன்ன உடனே எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அந்த 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 ஒரு 2.5 மணி நேரம் கதை கேட்டிருப்பாரு. 2.5 மணி நேரம் கதை கேட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் என்ன வேற என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க, வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் கேட்டாரு. அது கேட்டுட்டு நான் ஓகே நான் படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சதீஷ் தான் எனக்கு அங்கே அனுப்பிச்சு வச்சாரு. ஸோ அங்கேருந்து படம் ப்ரொசீடாக வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொடியூசர் சார். தேங்க்ஸ் சார். அப்போ நான் கேட்டதெல்லாம் நிறையா கொடுத்தாரு, கேட்கறது தாண்டி நிறையா கொடுத்தாரு. படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் சதீஷ் என் படத்தோட ஹீரோ, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு. நான் ரொம்ப வருஷமாவே ஃப்ரெண்டு. சரி ஒரு ஹீரோ ஆகிட்டார். அப்புறம் சரி ஒரு ஹீரோவாக படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு முடிவெடுத்து இந்த கதையை ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே தேங்க்ஸ் ஃபார் சதீஷ் ஃபார் கிவிங் மீ த டேட்ஸ் அண்ட் ஆக்டிங் இன் மை மூவி. அடுத்தது யுவா. நானும் அவனும் மாஸ்டரில் ஒர்க் பண்ணோம். நான் டைரக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணேன், அவன் சினிமாட்டோகிராஃபி சைடில் ஒர்க் பண்ணான். அதான் நான் படம் இந்த மாதிரி ப்ரொடியூசர்கிட்ட கிடச்சிருச்சு ஓகேன்னு உடனே நான் அடுத்த கால் பண்ணது அவனுக்கு தான். கால் பண்ணிட்டு நம்ம படம் பண்ணுறோம்டா அப்படின்னா, என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா நம்ம படம் பண்ணுறோம், நீ வா நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கதை கேட்டான். ஆப்வியஸ்லி அவன் தான் படம் பண்ணுறான் அப்படின்னும் போது அவன் எந்த கதைனாலும் ஓகே தான் சொல்ல போகிறான் அவன். பட் அந்த கதை கேட்டால் அவனுக்கு நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது சொன்னான். அதுக்கப்புறம் அவன் அதுக்கு ஒன்று இன்போர்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தான், நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் என் ஃப்ரெண்டு, என் படத்தோட அசோசியேட் டைரக்டர் அபிலாஷ், அவன் தான் அந்த கதையில் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பத்துலேருந்து. ஃபஸ்ட்டு நானும் அவனும் பேசும்போது ஒரு திருட்டு கதை எழுதலாம், ஒரு ஹைஸ்ட் பற்றின படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். எனக்கு சதீஷ் தான் ஹீரோன்ற போது ஓகே ஒரு திருட்டு கதை எழுதலாம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இல்லை அது அந்த அர்த்தத்தில் இல்லை.
சதீஷை வச்சு இது வரைக்கும் பண்ணாத ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு ஒன்று எடுத்து அது பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சோம். அப்புறம் ஜியாகிரபியா யோசிச்சோம் எங்க போய் கொள்ளையடிக்கலான்னு. இது வரைக்கும் கொள்ளையடிக்காத இடமா இருக்கணும், நகைக்கடை, துணிக்கடை, அந்த மாதிரி காலேஜ், பேங்க், அந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்த இடமா இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சு நானும் அவனும் தான் ரொம்ப யோசிக்கும் போது நான் அவன்கிட்ட கேட்டேன், எது கொள்ளவே நான் ஒன்றுனா சொல்லிட்டே இருந்தான். நான் இல்லடா வேணாண்டா நான் கேட்டேன், சரி கொள்ளையை அடிக்க முடியாத உடனே இருக்கணும்டா, அது எதிரா அப்படின்னா ஏர்போர்ட்ல போய் கொள்ளடிக்கணும், போய் நீ போய் அடி அப்படின்னாம அப்போ தான் அப்போ ஓகே ஏர்போர்ட்ல ஃபிக்ஸ் பண்றேன், ஏர்போர்ட்லாம் கொள்ளடிக்க முடியாதா அப்படின்னா இல்லடா அப்போ அடிக்கிறோம், நம்ம அதுக்கு எழுத ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டது அவன் தான். அதுக்கு தேங்க்ஸ் மச்சான். அடுத்தது என் படத்தோட எடிட்டர் சித்தார்த். எனக்கு மேல நிறைய நேரம் உழைச்சிருக்காரு அப்படின்னா ஆப்வியஸ்லி டேரக்டர் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க, அசல் டேரக்டர்ஸ் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க. எனக்கு மேல படம் ஃபுட்டேஜ் ரெடி ஆனதுல இருந்து எனக்கு மேல அந்த படத்தை பார்த்தது, எனக்கு மேல நிறைய உழைச்சது, டே அண்ட் நைட்டா இருக்கட்டும். நான் கூட சம்டைம்ஸ் ஆஃபீஸ் போகாம போன்லயே கூட வேலை நடக்குதா இல்லையான்னு கேட்டுப்பேன். எனக்கு மேல நிறைய உழைச்சது சித்தார்த் தான், நல்லாவும் உழைச்சிருக்காரு. தேங்க்ஸ் இது. அப்புறம் நடிச்ச நடிகைகள், அப்புறம் சிம்ரன் அவங்க ஆடிஷன் கூப்பிட்டும் போது நான் அப்போ அவங்க ஹைதராபாத்ல எங்கேயோ இருந்தாங்க. ஒரு ஃபோன் பண்ணோம், ஃபோட்டோ காமிச்சாங்க. ஃபோட்டோ பார்த்தா எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது. ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக இருக்கணும். ஸோ பார்க்கும்போது எனக்கு ஓகே கன்வின்சிங்காக இருந்தது. நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேனேஜர்கிட்ட. அவங்க உடனே நாளைக்கே வந்துட்டாங்க. அவங்க ஏதோ பாம்பே போயிட்டு இருந்தாங்க போல. அப்போ லக்கேஜ்லாம் எடுத்து மொத்தமாக நேராக ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணாங்க. ஆடிஷன் அட்டன் பண்ணோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் ப்ரொடியூசர் சொன்னேன், சார் இவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம் சார், நம்ம வேற தேட வேணாம் சார் நம்ம அப்படின்னு சொன்னேன். அவங்க அங்கேருந்து வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிம்ரன். அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி கூட சரி, ஒரு 4 நாள் ஷூட்டிங் இருக்குன்னா அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்துடுவாங்க, டைலாக் போய் பேசலாம். அவங்க சுத்தமாக தமிழ் தெரியாது. எனக்கு எப்படி ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாதோ அந்த மாதிரி அவங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. அவங்க அங்கேருந்து வந்து அவங்க முன்னாடி டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க, ஃபுல்லாக டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஷூட்டிங் வந்து டக்குன்னு சிங்கிள் டேக்கில் அடிச்சு இது பண்ணிட்டாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மதுசூதன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் ஆனந்தராஜ் சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மாரிமுத்து சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். சின்ன ரோல் தான், பட் நல்லா பண்ணியிருக்காரு அவரு. அப்புறம் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ரிச்சி இந்த படத்தில் பாட்டு கொடியோ பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. அது அவருக்குமே எனக்கு வேலை இருக்காது பெருசாக, நம்ம ஆக்ஷன் சொல்ல கூட தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக சேர் போட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். பாட்டு எடுத்து கொடுத்தது தேங்க்ஸ் ரிச்சி. அப்புறம் அண்ணன் சுப்ரமணிய சிவா அண்ணன் ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு நானும் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன். அது என்னன்னு தெரியல. அது ரொம்ப ப்ரெஷரான ஒரு மொமெண்ட். ஏன்னா நான் திருப்பி நடிக்கும் போது எனக்கு மற்றவங்க கிட்ட வேலை வாங்குறது ஈஸியா இருக்கும், நம்ம அந்த வேலையை பண்றதுன்றது எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கும். அது நடிக்கும் போது எனக்கு அது திருப்பி நான் மானிட்டர்ல எப்படி இருப்பேன், என்னவா இருப்பேன், எப்படி என்னவா நடிக்கிறேன், கரெக்டா நடிக்கிறேன்னா ஏன்னா நான் தான் டிசைட் பண்ணணும். நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்றது நான் டிசைட் பண்ற வரைக்கும் திருப்பி நடிக்கணும். அதுக்கு மற்றவங்களும் கோஆபரேட் பண்ணணும். அப்படி நிறைய கோஆபரேட் பண்ணாங்க. அது சுப்ரமணிய சிவா தேங்க்ஸ்ண்ணே. அண்ணன் கூட தான் எனக்கு காம்பினேஷன் எனக்கு நிறையா, அதனால அவர் கூட நடிச்சேன். அவர் நல்லாவே ட்ரெயின் பண்ணார், நல்லா சப்போர்ட் பண்ணார் எனக்கு, நல்லா நடிக்கிறேன்னு சொல்லி. அப்புறம் வேற யாரு? ஆமா அது கரெக்ட் தான், வேற வழி இல்லைன்றது ஒன்று இருக்கு. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து பிபிஆர்னு ஒரு புது மியூசிக் டைரக்டர் தான். நிறைய பேர் புதுசு தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அதில் மியூசிக் டைரக்டர் நல்லா சூப்பராகவே பாட்டு போட்டிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு மியூசிக் ஒன்று காமிச்சார், போட்டு வச்சிருந்தது. அது பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. உடனே அவர்கிட்ட மற்ற டியூன்ஸ்லாம் சொன்னேன், மற்ற பாட்டெல்லாம் கேட்டேன், டக்குன்னு போட்டு கொடுத்தாரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் இன்னைக்கு வரல. அவர் ஆர்ட் டைரக்டர் துரராஜ் சார்னு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்ட் டைரக்டர். எங்களுக்கு தேவையானது இப்போ ஏர்போர்ட் மேட்ச் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா லைவ்ல போய் எடுத்தோம். அது தவிர்த்து மேட்ச் பண்ற மாதிரி செட்டு போட்டு கொடுத்தாரு. எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணாரு படத்துக்குள்ள. அப்புறம் பாட்டு வந்து வைரமுத்து சார் எழுதியிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல இப்போ கேட்டோம், சுச்சுவேஷன் சொன்னோம், ஓகே நான் எழுதி தரேன் அப்படின்னு சொன்னாரு. டக்குன்னு அடுத்தடுத்து ஒரு 2 நாள் 3 நாள்ல அவருக்கு வந்து பிரிண்ட் அவுட் இது மெயில் வந்துட்டே இருக்கும். பாட்டு எழுதி கொடுத்து நம்ம கரெக்ஷன் சொல்ற மாதிரி இல்லை, நமக்கு அந்த அளவுக்கு அறிவும் இல்லை, பட் நல்லாவும் இருந்தது. அதனால ஓகேன்னு சொல்லி நம்ம பாட்டெல்லாம் ப்ரொசீட் பண்ணியாச்சு. வேற யாருக்கு விட்டனான்னு தெரியல. காஸ்டியூம் டிசைனர் அவங்க இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம் டிசைனர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த படத்துக்கு அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிற யூனிஃபார்ம்ஸ் நிறைய தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு, அதுக்கு அவங்க நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. அப்புறம் ஒர்க் பண்ண சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். தாரணி ரொம்ப தேங்க்ஸ். சின்ன கேரக்டர் தான் அவருக்கு. விக்ரம் வந்து சின்ன கேரக்டர்னு சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து இவருக்கு 2 பேர் பக்கத்தில் உட்காந்து கூட படத்தில் ஹீரோயின்றது இல்லை. இவர் டபுள் ஆக்ஷன் அடிக்கிறார், அவருக்கு ஹீரோயின் இல்லை. ஆனால் அவர் சின்னதாக வர்றாரு, அவருக்கு ஒரு ஹீரோயின் வேறு கொடுத்துருக்கோம் நாங்கள். அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. கூட நடிச்சவங்களுக்கு, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ராவா நன்றி சொல்லணும்னா 2 பேருக்கு சொல்லணும். ஒன்று என் டைரக்ஷன் டீமு. நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான். நான்
ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக தான் இருப்பேன். ஒரு வாட்டி சொல்லுவேன், 2 வாட்டி சொல்லுவேன், 3 வாட்டி சொல்லுவேன், 4வது வாட்டி கொஞ்சம் லைட்டாக மூஞ்சி காமிச்சிருவேன். பட் அதுக்காக அவனும் வேலையை விட்டு போகாமல் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டானுங்க அவனுக்கு. ஓகே இவன் கொஞ்சம் கோளாறு தான், ஆனால் தப்பு பண்ணும்போது தான் கோளாறு ஆகிறான் அவன், சும்மா சும்மா கோளாறு ஆக மாட்டான் அவன். ஒரு 4 வாட்டி சொல்கிறான்ல, அந்த 4 வாட்டி நம்ம புரிஞ்சு போனோம். 5வது வாட்டி தான் அவன் கொஞ்சம் மூஞ்சி காட்டுறான்றது. அந்த தேங்க்ஸ்டா அதுக்கு. 10 பேர் இருந்தாங்க என்கிட்ட. எல்லாரும் கேட்பாங்க ஃபஸ்ட்டு படத்துலேயே 10 பேரா, ஃபஸ்ட்டு படத்துலேயே 10 பேரா அப்படின்னு. அது ஃபஸ்ட்டு வாட்டி ஒருத்தர் கேட்டார், ஃபஸ்ட்டு படத்துலேயே 10 பேரான்னு. அப்போ யோசிச்சேன் நான் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. செகண்ட் வாட்டியும் திருப்பி ஒருத்தர் கேட்டார், கொஞ்சம் ஓவராக போயிட்டோம். 3rd வாட்டி ஒருத்தர் கேட்டார் 10 பேர் அப்படின்னா. ஆமாங்க, அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஓகே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம் நம்ம. இவ்வளோ பேர் கேட்குறானுங்க அப்படின்னா அது தப்பு பண்ணல நம்ம. 10 பேர் வேணுங்க, எனக்கு 10 பேர் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை பார்க்குறவங்கலாம் கேட்பாங்கல்ல, சார் டேரக்டர் நீங்கள் எனக்கு அசன் டேரக்டர், ஓகேவா அசன் டேரக்டர் சார், ஓகே வா வா வான்னு அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு நான் போட்டு சேர்த்துட்டேன். அப்படியே 10 பேர் நல்லா வேலை பார்த்தானுங்க. அந்த 10 பேர் ஈக்குவலாக, 10 பேர்னு சொல்ல முடியாது, 15 பேர்னு சொல்லணும். ஏன்னா அது ஈக்குவலாக அந்த சினிமாட்டோகிராஃபி டீமில் இவங்க டீமில் ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்களும் சேர்த்து எனக்காக வேலை பார்த்தாங்க, படத்துக்காகவும் சரி எனக்காகவும் சரி. 15 பேர் தான் சொல்லணும் நம்ம. அந்த 15 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ். டே ஒன்லேருந்து நான் எனக்காக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட அதிகமாக மென்டலி ஃபிசிக்கலி எல்லாமே உழைச்சது, அதிகமாக வேலை பார்த்தோன்னா அவங்க தான். ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. வேறு யாரையா விட்டுனான்னு தெரியல எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிடிக்கும் நம்புகிறேன் நான். ஆசாசியாக ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கோம், அந்த கதையில் படம் ஒன்று பண்ணியிருக்கோம். அது ஒன்று 23rd ரிலீஸ் ஆகிறது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 23rd ரிலீஸ் ஆகும். நீங்கள் எல்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்து நல்லபடியாக எழுதுங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூக்கா, நன்றி. நன்றி சொல்றது அதான் சார் சொன்ன மாதிரி நன்றி சொல்லதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் மீடியா உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த படத்துக்காக மட்டும் இல்லை, நாய் சேகர் அது ரிலீஸ் ஆன டைம்ல கிடைச்ச நல்ல ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்து நிறைய ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு நல்ல சக்சஸ் படமா எங்களுக்கு அந்த டைம்ல கொடுத்தது. ஸோ அதோட சக்சஸ்னால தான் அடுத்த படம் அதே கம்பெனி ஏஜிஎஸ்ல காஞ்சூரிங் கண்ணப்பன் பண்ணோம். ஸோ அதுக்கும் நீங்க கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் தான் நிறைய ஒரு இதுவா இருந்தது. தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது. அப்கோர்ஸ் அந்த படம் நல்ல தியேட்டரிக்கல் ஷேரே பண்ணிச்சு. நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும் அண்ட் சேட்டலைட் எல்லாமே ரொம்ப நல்ல இதுக்கு போச்சு. ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே. அந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்க கொடுத்த அந்த ரிவ்யூஸ் தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மீடியாக்கு உங்களுக்கு. அண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதுல ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தியேட்டர்ல ஹீரோ யாரு அப்படின்லாம் கவலைப்படாம வந்து பார்த்ததுதான். கதை நல்லா இருந்ததுன்னா யாரா இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த 2 படங்கள் அந்த படம். ஸோ அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்க நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு மிக முக்கியமா இப்ப இந்த படத்து விஷயம் மட்டும் இல்ல, பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஏன்னா இந்த படம் வந்து செக் வந்து ஃபர்ஸ்ட் அவர் கையில இருந்து தான் வாங்கினதே. நாங்க டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில தான் வாங்கினோம். ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சாரு. அண்ட் அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த கட்சி பேர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நாள் என்ன கூப்பிட்டு இருந்தாரு ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன். அப்ப போனப்ப அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை அது அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. என்னன்னா, காஞ்சூரிங் கண்ணப்பன் சூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னாரு. அது அவர் சொல்லி கேட்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு. அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும் போது எனக்கு அவ்வளவு வந்தது. அந்த படம் அவர் பார்த்திருக்காரு, அதை பத்தி என்கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸா இருந்தது. நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதான் இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன். அது அண்ட் அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்பவுமே எவ்வளவு மரியாதை கொடுப்பாருன்னு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கேன். இதுல முக்கியமா இந்த இடத்துல நான் சொல்றேன். ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்க ஹைதராபாத்ல பண்ணிட்டு இருக்கும் போது இவன் வெங்கி வந்து விரித்தனமான விஜய் சார் ஃபேன். அவன் நிறைய அவரை பத்தி நிறைய பேசிட்டே இருப்போம் நாங்க. நான் அந்த ஷூட்டிங்ல வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார், எல்லாத்தையும் பார்ப்போம், இதை பத்தி இது பண்ணுவோம், உங்களை பத்தியே தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான், லவ் பண்றான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்னைக்கு கரெக்டா நாங்க ஷூட்ல இருக்க அன்னைக்கு உனக்கு பர்த்டே. நான் சொல்றேன் சார், நான் சொல்லுவேன் இல்ல சார் வெங்கி அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார் அப்படின்னு. அப்படியா, கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுவே ஒரு பெரிய மனசு. ஏன்னா ஓகே நான் சொன்னேன்னு சொல்லியிருந்துருக்கலாம், பட் கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம்னு சொன்னாரு. நான் சொன்னேன் சார் இல்ல சார், நீங்க கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டிகிட்ட சொன்னா கூட நம்புவாங்களான்னு தெரியாது. யாரு விஜய் சார் உங்ககிட்ட போன் பண்ணி விஷ் பண்ணாரு பாயா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சிருந்திருப்பான். அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம். சரி நான் சொன்னேன் இல்ல சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் அப்படின்னு. என்னையா பண்றது, சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஸோ நிச்சயமா அந்த டைம்ல வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதுல இவ்வளோ ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்ப கேட்டாங்க எனக்கு இதுல ஒரு விகடன் இன்டர்வியூல அதை பத்தி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும் போது அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அது கண்டிப்பா பெரிய இதா இருக்கோ இல்லையோ, பாக்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவா இருக்கும். நான் அதை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்க ஒரு நன்றி. அண்டு கட்சி தொடங்கியிருக்காரு, அதுவும் மிகப்பெரிய, அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனா வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது, வேண்டிக்கிறேன். அண்ட் இப்போ படத்துக்கு வருவோம். இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறைய இந்த படத்துல விவியா இருக்கு. ஜென்ரலா அஜித் சார் படங்கள்ல அந்த வில ஸ்டார்ட் ஆகும் நிறைய, வீரம், வேதாளம், அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும். எங்களுக்கு இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேரு வெங்கி, அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேரு விஜய், அண்ட் எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச விஜய் சார் விஜய், டைட்டில் வித்தைக்காரன், இந்த மாதிரி நிறைய வி இதுல இருக்கு. ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட், அதுக்கு தான் சொன்னேன். இதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னு கேட்டா பதில் இல்லை. அண்ட் எல்லாருமே நல்லாவே இந்த படத்துல உழைச்சிருக்காங்க. ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் படம் தான். ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட், டைரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் படம், கேமராமேனுக்கும் ஃபர்ஸ்ட் படம், அவங்களும் ஹீரோயினா ஃபுல் ஃபிளெஜ்டா இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஸோ அதனால அவங்க எல்லாரும் ஒரு யங் டீம். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இங்க கூட பேசும்போது சொன்னா 10 வருஷம் டேரக்டர் இருக்காங்க, அடிக்கடி இது பண்ணுவேன், கோவப்படுவேன், ஆனா எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு. இல்ல ஒருத்தன் போயிட்டான், ராஜேஷ்னு ஒருத்தன் வந்திருக்கானா, வந்திருக்கா தம்பி, கோச்சின்னு போயிட்டான் நடுவுல. அப்புறம் இங்க ஒருத்தன் அபிலாஷ்னு ஒருத்தர் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னால, அவனும் போன வர வரைக்கும் பேசல. 2 சண்டை போட்டுட்டு இப்பதான் ஏதோ பேசியிருக்காங்க, அடுத்த வாரம் பிரஸ் மீட் வருது பேசி தொலைவன்ட்டு. அது ஒரு குரூப்ல வேற இருக்கும், டேய் குரூப்ல தூக்குடா அவனை, ஏன்டா, இல்ல எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னா. சோ அந்த மாதிரி அது வந்து ஒரு அன்பா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறைய உழைச்சாங்க. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி, கேமரா டிபார்ட்மெண்ட்டும், ரெண்டும் யார் எந்த டிபார்ட்மெண்ட்ன்றது இல்லாம எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க. அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் இதுல ஒரு மிக நல்ல ரோல் ஒன்னு பண்ணிருக்காரு. அது பேசும்போது சொன்னாரு, விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோசிச்சு பார்த்தேன், சார் தளபதி விஜய் மாதிரி இல்ல, தலைவாசல் விஜய் மாதிரி ஆடினாலே பெரிய விஷயம் தான் எனக்குலாம். அவரு கூட கவலைப்படாதே சகோதரா அந்த பாட்டுல செம்மையா ஆடி இருப்பாரு. சோ தலைவாசல் விஜய் கூட சொல்ல முடியாது, நம்ம ப்ரொடியூசர் விஜய் லெவலுக்கு ஆடினாலே எனக்கு டான்ஸ்ல பெரிய விஷயம் தான். பட் இதுல ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சிருக்காரு ரிச்சி, நம்புறேன். அது கஷ்டமா தான் இருக்கு உண்மையிலே, டான்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான். நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்றேன். நாங்க வந்து இந்த கத்தி ஷூட்ல இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது. ஸோ அவர் ரிஹர்சல் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பஸ் சாங்ல அதுல வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு ஸ்டெப், உண்மையிலேயே சொல்றேன் ரிஹர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா காலையில ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், ஷோபி மாஸ்டர் தான் மாஸ்டர். அந்த ஒரு சென்டர் பிஜிஎம்ல ஒரு 30 செகண்ட் ஆட சொன்னாரு அசிஸ்டன்ட்ட. அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாரு விஜய் சார். இப்படி இப்படின்னாரு, ஓகே ஓகே அப்படின்ட்டு ஓகே டேக் அப்படின்னாரு. இன்னும் எப்படி என்னத்தை பார்த்தாரு, டைலாக்னா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போலாம், பார்த்து எப்படி ஆட முடியும்னு சத்தியமா சொல்றேன். அப்படியே ஒரே டேக், அது ஓகே. ஒரே ஒரு பாட்டி பார்த்துட்டு ஒருத்தரால் இப்படி ஆட முடியும்னா நிச்சயமா மிகப்பெரிய லெவல்ல அவர் நான் வியந்து பாக்குறேன் விஜய் சார. சோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்னே சொல்லிக்க முடியாது. பட் ஓகே, என்னோட சைட்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அண்ட் ஆனந்தராஜ் சார் இதுல ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்காரு. இன்னைக்கு ஏதோ சில காரணங்களால வர முடியாம போச்சு. அவரும் அப்படிதான். எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலயும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன், பாசிட்டிவான ஒரு பர்சன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அது காஞ்சூரிங் கண்ணப்பன்ல நான் பார்த்தேன். எல்லா ஒரு தியேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கைத்தட்டுறாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா, கூட்டிட்டு வரலையா அவர் அந்த படத்துல, அந்த மாதிரி வருவார். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அவர் சின்ன வயசுலயும் நான் பார்த்து பயந்துருக்கேன். புலன் விசாரணை எல்லாம் பார்க்கும்போது அந்த கொண்டு மூஞ்சில இதெல்லாம் வச்சு அடிப்பாரு, அப்பெல்லாம் பயந்துருக்கேன். அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் அவர் காமெடின்னு நடிக்க வந்து அப்பயும் பயந்தேன். ஏன்னா என் வேலைக்கு வேட்டு வச்சிட்டாரு. ஏன்னா எல்லா படத்துலயும் அவரு தான் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்பயும் பயந்தேன். பட் இப்ப அவரு அப்படி பயப்படுறது இல்ல. பட் ரொம்ப லவ் பண்றேன். அவரும் நிறைய இந்த படத்துலயும் நல்ல ரோல் பண்ணிருக்காரு. அண்ட் மதுசூதனன் சார், அவரும் இந்த நல்ல 3 முக்கியமான வில்லன்களா இருப்பாங்க. அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்காரு. அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்துல என்னன்னா, அவர் கூட நடிச்ச ஒரு சாம்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவாரு. என்னன்னா, ஒரு டைலாக் ஒண்ணு கொடுத்துட்டு போனோம்னா அண்ணன் அதுக்குள்ள ஒரு 10 மாடுலேஷன்ல 10 பாடி லாங்குவேஜ்ல ஒண்ணு பண்ணி காட்டுவாரு. இவர் ஃபர்ஸ்ட் 2-3 வாட்டி நல்லா இருக்குது பண்ணுங்க, நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஒரு 5வது வாட்டி 6வது வாட்டி போனோன்னு இருக்கு, யாரு அவரு, எதுக்கு இப்படி பண்றாரு, ஏய்
டைரக்டர் சொல்றதை மட்டும் பண்ணு, ஏன் இப்படி பண்ற நீ? ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஒரு இதுவா இருக்கும், பார்க்க ஜாலியா இருக்கும். பட் சாம் சொன்னது நிறைய நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. ஸோ அண்ணனும் இன்னைக்கு வர முடியல. ஸோ அவரும் அப்படிதான், டிராமா டைம்ல இருந்தே எனக்கு பழக்கம். கிரேசி மோகன் சார் டிராமால நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அவரு அண்ட் ஜப்பான் குமாரண்ணன், அவரும் வந்து ரொம்ப நாளா நம்ம பார்த்திருக்கோம். அவரும் இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் பாவல் நவகீதன், அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவங்க மேபி இங்க வரலன்னு நினைக்கிறேன். அண்ட் சிம்ரன் குப்தா, அவங்க கிட்ட வியந்து பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் சொன்ன மாதிரிதான் இந்த டைலாக வந்து அந்த அவங்க ஹிந்தி தான், தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை. பட் ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்ல பேசும்போது கரெக்டா இருக்கும், லிப் வந்து கரெக்டா இருக்கும். மேபி சில அந்த வார்த்தைக்கு சும்மா மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப் சிங்க் கரெக்டா இருக்கும். ஸோ டப்பிங்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இவங்க பேசின மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த டெடிகேஷன், அந்த டைலாக மனப்பாடம் பண்ணி, பிராம்ப்ட் எல்லாம் கிடையாது, உண்மையிலே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க. ஸோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பா அவங்களும் பெருசா ஜெயிக்கணும்னு நானும் ஒரு நடிகரை ஆசைப்படுறேன். அண்ட் தாரிணி, அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான். சொன்ன மாதிரி எனக்கு 2 பேர் பக்கத்துல உட்காந்துருக்காங்களே தவிர எனக்கு ஒரு ஹீரோயினும் இல்ல. அரை மணி நேரம் நடிச்சான் விக்ரமுக்கு தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதுல. ஸோ அதான் இந்த கதையின் நாயகனா இருக்கும் பொழுது நம்மளை சுத்தி எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு இதுலயும் ஃபீல் ஆச்சு. காஞ்சூரிங் கண்ண பொண்ணு எப்படின்னா, இப்ப நம்ம உள்ளத்தேலி தான் படம் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பாரு, இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவர் ஜாலியா அடிச்சுன்னு இருப்பாரு. எனக்கு கார்த்திக் சாரை காட்டும் போதெல்லாம் எனக்கு தோணும், இது இருக்கட்டும், அவர் கவுண்டமணி சாரை காட்டுங்க, அவர் சண்டை போறது தான் ஜாலியா இருக்குன்னு குழந்தையா பார்த்து ரசிச்சேன். இப்ப நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன். நான் இருந்தாலும் அங்கிருந்து அந்த பக்கம் வந்து ஆனந்தராசர், கிங்ஸ்லி, விடிவி இவங்க எல்லாம் பண்ணும்போது அது வரட்டும், நீ ஏன்பா சும்மா சீரியஸா பேசினு இருக்கின்ற மாதிரி தான் இருக்கும். பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். இதுலயும் அந்த மாதிரி என்ன சுத்தி எல்லாரும் நிறைய இது பண்ணுவாங்க. பட் ஒரு ஹீரோவா ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்பொழுது அது எப்படி போகணுமோ அப்படிதான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு முயற்சியா தான் நம்புறோம். உண்மையிலே ஏர்போர்ட்ல எடுத்தோம், அங்க எல்லாரும் நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல தான் எடுத்தோம். அப்கோர்ஸ் இங்க ஒரு அவருக்கே எவ்வளவு சொன்னாங்க, 3 லட்சமோ என்னமோ சொன்னாங்க, ரொம்ப இதுவா இருந்தது. பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம். அண்ட் செட்டு எல்லாமே நல்லபடியா இது பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளருக்கு. இந்த இடத்துல எங்களை நம்பி ஒரு யங் டீமை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ. மீதி நடிச்ச எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் விபிஆர், அவரும் அவருடைய ஃபர்ஸ்ட் படம்க்கு நல்லாவே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்கை விட இன்னும் பிஜிஎம்ல நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாரு. எனக்கு அது இன்னும் ரொம்பவுமே பிடிச்சது. ஸோ ஓவராலா ஒரு யங் டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம்னு நம்புறோம். கேமராமேன் ஒரு நாளைக்கு திட்டுவான், என்ன மட்டும் விட்டு அப்படின்ட்டு. ஸோ யுவாவும் ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு நிச்சயமா எல்லாருமே அவங்களோட ஒரு பெஸ்டா கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன். எல்லாரையும் சொல்லிட்டேன். எடிட்டருக்கு வந்து அதான் அவர் சொன்ன மாதிரி வெங்கியை விட அதிகமா அந்த இடத்துலயே உட்காந்து அதையே பார்த்து கஷ்டம் தான். ஒரு எடிட்டர் வந்து நம்ம மூஞ்ச பார்த்து பொண்டாட்டி மூஞ்ச விட என் மூஞ்சி தான் நிறைய ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் பார்த்து கஷ்டமான ஒரு வேலை தான். எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துதான் நம்புறேன். அண்ட் நீங்க எழுதுறதுலதான் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமா இருக்கும் நம்பிதான் எடுத்திருக்கோம். ஸோ பிடித்திருந்தால் இந்த படத்தை நல்லபடியா எழுதுங்க, இல்லைனாலும் நல்லபடியா எழுதுங்க. ஏன்னா ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பா வரிசையா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொடியூசருக்கு, அடுத்த புது டைரக்டருக்கோ புது ஹீரோஸ் கிரியேட் ஆகி வருவாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கு உண்மையிலே இண்டஸ்ட்ரி, நிறைய புது ஹீரோஸ் வராங்க. ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க. யாரு ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது, படம் நல்லா இருந்தா நாங்க தியேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இதுல உங்க எல்லாரும் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், ஜெய் ஹிந்த். குப்தா நடிச்சாங்க. வித்தைக்காரன் படத்துல சிம்ரன் குப்தா நடிச்சிருக்காங்க. என்ன ஒரு குப்தா ஃபேமிலியா இருக்கு, எப்படி அது சூஸ் பண்ணீங்க சொல்லுங்களேன். என்னங்க குப்தா ஸ்வீட்ஸ் நான் விரும்பி சாப்பிடுவேன், அதனால அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு எந்த யார் ஹீரோயின் அதெல்லாம் நான் தலையிடுறதே கிடையாது. டைரக்டர் யார் சொல்றாங்களோ நாங்க போய் நிப்பேன், நடிப்பேன், அவ்வளவுதான். அதனால என்னுடைய பங்கு இதுல எதுவுமே இல்ல. தானா நடந்ததுதான். தேங்க்யூ. சரி, நீங்க வந்து ஒரு ஆங்கரோட வாழ்க்கையில் நீங்க இப்படி விளையாடலாமா? ஏன்னா நீங்களே வந்து எல்லாத்தையும் ஆங்கர் பண்றீங்களே, சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் வந்து அதுவும் நல்ல சம்பளம் வேற வாங்குறதா சொன்னாங்க. ஆங்கர் பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் பண்ணுவேன்னு சொல்றதா கேள்விப்பட்டேன். தானா தேடி வருது, நானா தேடி போல. அதோட பிரசாத் லேபோட ஓனர்ன்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதோட டிடி இவங்க தான், அந்த பிரசாத் லேபோட டிடி. ஓகே, நான் ஓனர்னு சொன்னது என்ன நல்லா இருந்துச்சு தான், நான் பாட்டுக்கு போனல, தேவையில்லாம என்ன கேட்டு. क्वेश्चन आंसर அல்ல, அந்த குப்தா கோயம்புத்தூர் தான், அவங்க தர்ஷா குப்தா.
ஹிந்தி இல்ல கத்துக்கணும் தான் ஆக்சுவலா, ஏன்னா இவங்க கிட்ட பேசுறதுக்காவது கத்துக்கணும். பட் இல்ல, அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணேன், தமிழ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சோ இப்படி தமிழை வளர்த்தாலும் நல்லது தானேன்ட்டு. டைரக்ட் சார், இங்க சில வித்தைக்காரன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதுல ஒரு சிம்பிள் வந்து செஸ் போர்ட்ல இருக்கக்கூடிய கிங் வச்சிருக்கீங்க. பட் செஸ் போர்ட்ல இருக்கிற கிங்குக்கு வேலையே கிடையாது, இதுல ஏன் வச்சிருக்கீங்க? குயினுக்கு தானே வேலை இருக்கு அதிகமா அதுல. இல்லைண்ணே, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மோஷன் போஸ்டர் விட்டோம், அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்துல இந்த கிங் தான் எல்லாருமே ஆப்ரேட் பண்றான். எதிரில் மோஷன் போஸ்டர் எப்படி பண்ணிருப்போம்னா, ஒரே ஒரு கிங் இருக்கும், எதிரில் 16 பேர் இருப்பாங்க, மற்ற காயின்ஸ் இருக்கும், சிப்பாய்களும் இருப்பாங்க. இவன் ஒரே ஒரு கிங் இருந்து 16 பேர் கூடயும் விளையாண்டானா இந்த ஒருத்தன் எப்படி ஜெயிக்க முடியும்ன்றதான் படத்துக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரே கிங் வச்சிருக்கோம். ஆனா கடைசியில் ராணி தான் நிறைய பவர் இருந்தாலும் ஜெயிக்கிறது ராஜா தானே. ராணி போய் கூட ராஜா ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ராஜா தான் ஜெயிக்கிறாருன்றதுதான், ராணி இல்லைனாலும் ஜெயிக்கலாம். நம்ம சிவா சார் பேசும்போது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அந்த இடத்துக்கு வந்து சதீஷ் தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னாரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அது வாழ்த்துறவங்க அவங்க மனசுல பெருசா நினைச்சு வாழ்த்துறதானே. அதாவது இப்போ எங்க அம்மா என்ன வாழ்த்தும் போது நல்ல ராஜா மாதிரி வருவாடான்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா, ஏதோ ஓரளவுக்கு வருவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசுல வச்சு வாழ்த்தினார், அவ்வளவுதான். அது அப்படியே கேட்டீங்கன்னா கஷ்டம் தான். சரி, அப்போ விஜய் ரசிகர் நீங்க, விஜய் கட்சியில சேருவீங்களா? நம்ம ஓட்டு போடுறது வந்து யாருக்கும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்லல. பட் கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புறேன். அதுதான் அப்படி மாத்தி சொல்ல வந்தேன். திருப்பி நீங்க அதையும் வந்து சேர்ந்துதான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு. இப்போ விஜய் சார் படத்துல நடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணுவோம்னு கிடையாது இல்லையா. நான் வந்து ஒரு ஆடியன்ஸாவே பாப்பேன் இல்லையா, அதனால சேர்ந்துதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்ல எனக்கு புரிஞ்சிச்சுனே. அவரு நான் ஹிந்தில கேக்குறாரு, அதான் கேக்குறாரு தமிழ்ல. இல்ல அவரும், நான் அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன். இது நீங்க நல்ல கேள்வி, அது சொல்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு. உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளா அந்த ஒரு போன் நம்பர் தான் வச்சிருக்காரு. முன்னாடி அவர் நடிகரா இருக்கும்பொழுது மட்டுமே எப்ப கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவாரு. இன்னைக்கு மினிஸ்டர் ஆகி இவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்பொழுதும் எப்ப போன் பண்ணாலும் எடுத்து பேசி, அது என்ன ஏதாவது பிரச்சனையா இருந்தாலோ இல்ல நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன். அந்த தன்மை அவரை நிச்சயமா மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும் நான் நம்புறேன். எப்படி அவள்தான் சார். சார் மேஜிக் கத்துக்கிட்டீங்கல்ல, மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? ஏன்னா அதுக்காக நான் என்ன டான்ஸ் கூட தான் கத்துக்கிட்டேன். அதனால திடீர்னு நீங்க போய் டான்ஸ் ஷோ பண்ணுவீங்களா, ஃபைட்டு அப்ப போய் யாராவது பிடிச்சி அடிப்பீங்களான்னு கேட்டா அப்படிலாம் இல்லைன்னு. பாத்தீங்களா கொஞ்ச நேரம் பண்ணதுக்கே ஒரு மாதிரி இதாக தான் இருந்தது. மேஜிக் ஷோ பண்ற அளவுக்குலாம் இல்லைன்னு. ஒரு மெட்டீரியல் எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து பாக்கும்போது உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா டான்ஸ் செமையா பண்ணிருக்கீங்க. நன்றி நன்றி. அது யாரு, உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு சொன்னாரா? இல்ல டான்ஸ் மாஸ்டர் தான் கண்டிப்பா நல்ல ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு இதை நீங்க ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்க வரும்னு சொல்லி நம்மள தட்டி கொடுத்து வேலை வாங்கினது தான். சோ நிச்சயமா அவருக்கு தான் அந்த பெருமை அனைத்தும் போய் சேரும். படத்துல டபுள் 2 ரோல் வரீங்க. ஆனா டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு. இதுல யார வித்தைக்காரன் நினைக்கிறீங்க, நீங்களா டைரக்டரா? வித்தைக்காரன் அவனாதான் இருக்கணும். ஏன்னா டைரக்டர் தான் ஒரு படத்தோட முக்கியமான இதுன்றதுனால அவன் தான் வித்தைக்காரனா இருக்கணும். அது எம்எல்ஏ இருக்கிற பழைய ஏதோ கோவம், அதனால தான் வந்து அந்த யாரோ நம்பர் கேட்டாங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால வந்து எனக்கு ஹீரோயினா இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி விட்டான். அவன் தான் வித்தைக்காரன். திருட்டு கதை இன்னும் உங்களுக்கு என்ன தோணும்? அது வேற. நான் பேசும்போது எல்லாரும் வந்து இது திருட்டு கதைன்னா கதை திருட்டு இல்ல, கதையில ஒரு திருட்டு வருது. அதுதான் அதை நான் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன். கதையில் ஒரு திருட்டு இருக்கிறது. ஆமா, திருடும் கதை, திருட்டு கதை அல்ல. அதான் என்ன ஏண்டா ஏன் கொஞ்சம் பார்க்கும்போது ஏன்டா அவனுக்கு அப்படி தோணுச்சுன்னு. நன்றி. இல்ல அதை நான் ஏன் இப்படி சொன்னேன்னா, அப்ப நான் சொன்ன ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுத்துறேன். ஒரு த்ரில் படம் ஒன்று எடுக்கணும், ஒரு 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 சேசியா ஒரு ரேசியா ஒரு படம் ஒன்று எடுக்கணும்ன்ற சதீஷ் வச்சு ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ ஒரு பெரிய வில்லன் வச்சு ஒரு 4 சும்மா ஆட்கள் வர வச்சு இன்டர்வல் ஃபைட் ஒன்று வச்சு பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு அந்த த்ரில் எலிமெண்டா தான் படம் பண்ணணும். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா ஒரு என்கேஜிங்கா தான் படம் போகணும், ஒரு என்டர்டெய்னிங்கா தான் படம் போகணுன்ற போது அதுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பிளாட் பாத்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதுன்றது எனக்கு எல்லா ஆடியன்ஸும் பார்க்கும்போது கொஞ்சம் யார் நடிச்சாலுமே சரி, சதீஷ் மாதிரி வளர்ந்து வரவங்க நடிச்சாலும் சரி, அது பார்க்கும்போது சுவாரஸ்யமா இருக்குன்றதுக்காக தான் அந்த கொள்ளையடிக்கிற கதை ஃபர்ஸ்ட் பிடிச்சேன். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். தேங்க்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. சொல்றேன், நீங்க நிறைய பாத்திருப்பீங்க. பிரஸ் உங்களுக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்காது. பட் மேபி இதை பாக்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதுக்குதான்
ஆமா, முடிஞ்சாலும் நான் இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ட்விட்டர்ல ஒரு போஸ்டாவும் போட்டுறேன். சதீஷ் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் ஹேவ் அ கிரேட் இயர். தேங்க்யூ. ஸோ நிச்சயமா அந்த மனசு அது வந்து ஃபேன்ஸுக்கு பண்ணணுன்ற மனசு வந்து நிச்சயமா ஒரு நல்ல வகையில இப்ப எல்லாருக்கும் திருப்பி கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். லவ் யூ ஆல். ஒரு குரூப் போட்டோ எங்க அப்படியே கீழே எங்க பக்கம் வந்து உட்காருங்க. இந்த 10 அசிஸ்டன்ட் வந்துட்டீங்களா?